மூவி டிக்கெட்டை புக் பண்ண அப்புறம் அந்த மூவி கேன்சல் ஆச்சு, அட்லீஸ்ட் இப்போ போஸ்ட்போன் ஆகிடுச்சுன்னா அந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயிரும். அது எப்படி ரீஃபண்ட் ஆகுது, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள். அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா நான் தான் பார்த்தீங்கன்னா 2 டிக்கெட் புக் பண்ணேன். பட் ஆனால் அந்த கருப்பு மூவி பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகல, போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அந்த டிக்கெட்டுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆகிடுச்சு. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் புக் பண்ணதுக்கான ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா தந்துடும். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகலை, அதனால் போஸ்ட்போன் ஆகிடுச்சு. அந்த பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பிரச்சனைன்றனால அது ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரீஃபண்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு மெசேஜாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அதை தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் பேல நம்ம பார்த்தீங்கன்னா பேமெண்ட் செக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பழைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்திருக்கும். இதை வச்சு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சலாம். யாரும் பார்த்தீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபீல் பண்ண வேண்டியது இல்லை. இனிமேல் பயப்படாமல் நம்ம டிக்கெட்டை புக் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இதை வச்சு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சலாம். அதனால் படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ புக் பண்ணிடலாம்.